வணக்கம் என் அருமை நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். தரமான வீடியோ. இன்னைக்கு ஒரு வீடியோ இறங்க போகுது. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சாம்பார் நண்பர்களே. நல்ல சூப்பர் சாம்பார். ஆமாம், சக்தி மசாலா. அப்புறம் இன்னொரு மசாலா என்னது? இன்னொரு மசாலா என்னது? ஆச்சி மசாலா. இடிச்ச சாம்பார் பொடி, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்ச ஒரு அருமையான சாம்பார் தான். நல்ல நாட்டு மாடு தயிர் மோர் கலந்த ஒரு அருமையான ஒரு தயிர் மோர். அப்புறம் பார்த்தா வாழைக்காய் பொரியல் காலையில் வச்சது, முட்டை பொரியல் இப்போ சுட சுட பச்சை மணம் போட்டு புலம் தெரிஞ்சது. ஆமாம், இது கீரை நண்பர்களே. நல்ல கீரை குழம்பு நண்பர்களே, செம்ம டேஸ்டாக இருக்கு. இந்த கிண்ணம் எதுக்குன்னா, இந்த முட்டை பொரியலை கொட்டதே இது. ஓகே, நான் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் சொல்லிடுறேன். ஆமாம், இந்த சட்னியான சோறு நண்பர்களே. சோத்தை போட்டுருவோம் முதல்ல நண்பர்களே. இந்நிகழ்ச்சியை தூத்துக்குடி லட்சுமி ஊமுச்சியில் மதுரை 14 சப்போர்ட் பண்ண நம்ம ஆடி தள்ளுபடிக்கு பயங்கரமான ப்ரெஸ்ஸாக ஆஃபர் நிறைய இறங்கும் போது வீடியோ அதுக்கு போட்டுறேன். ஆஹா நண்பர்களே, எல்லாருக்கும் எச்சி ஊறும், கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி சோறு கிடைக்கும். என்னங்கன்னு மட்டன் சிக்கன் தான் நல்லா இருக்கும், சாப்பிட்லாம். அதெல்லாம் போச்சுக்காம கொடுத்து வைக்கல நண்பர்களே, என்ன பண்ணுறது. மட்டனு சிக்கன்னு வீடியோ போட்டாதானா? ஆமா, இதை பார்க்க மாட்டாங்கல்லப்பா. சாப்பிடணும்னு சொல்லு. ஏடி சாமி பார்க்க மாட்டாங்களம்மா, என்ன பண்றது நண்பர்களே. தரமான சாப்பாடு நண்பர்களே. முட்டை பொரியல் வைக்கால் இன்னைக்கு செம்ம நல்லா பச்சை மிளகா போட்டு நொறுக்கியிருக்கா நண்பர்களே. பொண்டாட்டி அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுது நண்பர்களே. கடவுளே, அவளுக்கு ஒரு வாய்ப்பு. குக்கூத்து கோவலில் என் பொண்டாட்டிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கு நண்பர்களே. அப்படி சமைப்பா. இதை பார்த்த அம்மா நல்லா சமைப்பா. சொனையா சாப்பிட பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கா. காலையில் பார்த்துருப்போம், முன்னாடி சாலான்னு போட்டிருக்காங்க. வாரு பார்த்துருக்கோம், எவ்வளோ மிளகா போட்டுருக்காருங்க. இவர் ஆத்தாவுக்கு தம்பிக்கு இப்படி போடுவாளா? எவ்வளோ மிளகு மாதிரி ரத்த கரையாக இருக்குது மிளகா ஊரா. ஆத்தாடி ஆத்தே, பார்த்தாலே பயமாக இருக்கா சாமி. எவ்வளோ மிளகா ஏன்டி மனுஷா மிருகமணிக்கு வரும் நண்பர். பூரா தோண்ட மிளகா நண்பர்ல, தோண்ட மிளகா. அப்படி சண்டாளி இவ்வளோ மிளகா போட்டிருக்கேடி. காலையில் எப்படி நான் பாத்ரூம் போகிறது? எப்படி நான் பாத்ரூம் போவேன்? ஏன் போற? அதுவா வந்துரும், கவலையே படாதையா நண்பர்களே. தரமான சாப்பாடு சாப்பிட போகிறோம், பேச்சு கிடையாது, நீ வீச்சு தான். ஓகேங்களா? ஆரம்பம் நண்பர்களே, டன். ஆரம்பம் சாப்பிட. சோ கடவுளே, சுவையோ சுவை. அடி பாவி, இதுலையும் பச்சை மிளகா கிடக்கடி. இங்கே பாரு, என் ஆத்தாடி ஆத்த. ஐயோ, சாம்பார் ஊற்ற விட்டுவிட்டனே. சாம்பாரும் மிக்சிங்க நான் ஊற்றுவேன். நான் ஒரு வித்தியாசமான உனக்கு தெரியாத முத்துலட்சுமி. சாம்பார் கீரை கலந்து எவனாவது சாப்பிடுவானா? தனியா பக்கத்துலயாவது ஊத்திக்கையா சோறுல. ஏன் மட்டுமே இப்படி சாப்பிடு, வேற யாரும் சாப்பிட முடியாது. ஆர்டர் பண்ணமுல உடனே வெளுக்கிறோம். ஆரம்பிக்க போறோம். மெதுவா சாப்பிடியா? மெதுவா சாப்பிட முடியாது. எங்க பறக்குற? மெதுவா சாப்பிடணுன்ற பழக்கமே இல்லை நண்பர்களே. மத்தி மீன் சிக்கன் 65 இருக்கியா பக்கத்துல? ஆமா, தோடி என்ன தெரியாது உன் புறாடு. வாழைக்காய் பொரியல். பச்சை மிளகாயே மத்தி மீனுன்ற. வாழைக்காய் 65 சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கண்டுபிடிச்சு விடுறாங்க நண்பர்கள. கம்மான விளக்கமா தள்ளி விடுத வாங்கு. உண்மையிலே நண்பர்களே, என்ன இந்த பல்லு கிடாப்பல் கூசுது நண்பர்களே. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஒரு கம்மான சொல்லுங்க. வயசாகி போச்சுன்னா அப்படி. அப்படியா? அதையே கமாண்டில் கேட்குறேன். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நண்பர்களே. பல்லு கூசுனா சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ங்க நண்பர்களே, உடனே சரியாயிடும். உடனே சரியாகலைன்னா நீ என்னன்னு கேளியா? இப்பதானே வச்சு மெண்ட 4 வெங்காயத்தை ஒன்றும் சரியாகல. சரி ஆகும், அனுபவத்தில் சொல்கிறேன். பச்சை மிளகாய் போற. பச்சை மிளகாய் ஏன் போட்டான்னு இப்போதே வந்த. ஆனால் வரிசையாக உள்ளே போய்கிட்டே இருக்கேன் பச்சை மிளகா.
உண்மையிலே இருக்கிறேன். இங்கே முன்னாடிலாம் விஜய் டிவி வாய்ப்பு எடுத்து புக்கு வருது இல்லை விச்சிருவா. கீரை குழம்பு, சாம்பார், மோர், கடவுளே இது என்ன டேஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணி அடிச்சு போல. என்ன கீரை? சிறுகீரை. எப்படி செஞ்சு சொல்லு மக்களுக்கு சொல்லு. பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, சீரகம், பச்சை மிளகா, கீரை, 2 தக்காளி, அவ்வளோதான். வெங்காயம் தக்காளியை நல்லா தாளித்து வதக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஏன்னா பருப்பு போடுறோம்ல அதனால கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையும் பருப்பையும் போட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சிடணும். அப்புறம் அப்படியே எடுத்து கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் மட்டும் ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். கடலையா? கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சாச்சு கீரையை. அதுதான் கேட்கணும்டா அம்மா. அருமையான சாப்பாடு. இது நல்லா இருக்கும். ரொம்ப பசி, அதான் பேசல. அம்மா சாம்பார், கீரை, இந்த மோர், செம்ம டேஸ்ட். 3 மிக்ஸ் பண்ணி அடிச்சு நண்பல. அடா 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 சொர்க்கமே பணம் வருங்க. குறுப்பு அரம்பின குறுப்பு ஆரம்பிங்க. ஓகே நம்மளே தரமான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பார்த்தா மட்டும் அதை கமெண்ட் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கிற செருப்பு கழட்டி மூஞ்சி அடிச்சு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு மீசை பண்ணி சேர்த்துட்டு முழக்கம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வந்துடுவேன். சுச்சு சுச்சு சூ.